பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்டான சீரியல் தானே கார்த்திகை தீபம். இந்த சீரியலானது டிஆர்பியில் நம்ம ஒரு நேரத்தில் பல முறை வந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில் கார்த்திகை தீபம் சீரியலை முடிச்சுட்டு கார்த்திகை தீபம் சீசன் 2 இப்போ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது. இதில் கார்த்திகை தீபம் சீரியல் நடித்த ஒரு சில நடிகர்களுடன் இப்போ புதுசாக நடிகைகளுடன் சீசன் 2 டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது. அதாவது கார்த்திகை தீபம் சீரியலில் அர்த்திகா தீபாய்க்கு தன்னை டபுள் கேரக்டர் நடிச்சிருந்தாங்க. இப்போ சீசன் 2ல் அவங்க இல்லை, அவங்க கர்ப்பமாக இருக்கிறதுனால தான் சீரியல்லேருந்து விலகிட்டாங்க அப்படின்னும், ஒரு சிலர் வந்து அவங்க நெருக்கமான காட்சிகளில் நடிக்க மாட்டேன்ட்டாங்க, அதனால அவங்கள சீரியல்லேருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு பலரும் பல விதமாக சொல்லிட்டு இருந்தாங்க. இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக கார்த்திகை தீபம் சீரியலில் நடித்த ஆர்த்திகா அவங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. கார்த்திகை தீபம் சீரியலில் தீபா கேரக்டர் இறந்த மாதிரி காமிச்சிட்டு சீரியல் முடிச்சிட்டாங்க. அதை பார்த்தா ரசிகர்கள் இருக்கும் அர்த்திகா வேறு சேனலில் வேறு சீரியல் நடிக்கிறதுக்கு கமிட் ஆகிட்டாங்க, அதனால தான் இந்த சீரியல்லேருந்து விலகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலரோ அர்த்திகா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதனால தான் சீரியல்லேருந்து விலகிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வதந்திகளை பரப்பதில் முதல்ல நிப்பாட்டுங்க. நான் கார்த்திகை தீபம் சீரியலில் 2 வருஷம் நடிச்சிருக்கேன். கடைசியில் இறந்து போகிற மாதிரி சீன் எடுத்தது தான் நான் ரொம்பவே மனசு வலிச்சு நடித்த சீன் அது. ஒவ்வொருத்தக்கிட்டையும் நான் சொல்கிற டைலாக்கை சும்மா படிக்கும்போதே எமோஷனல் ஆயிடுச்சு. நான் மட்டுமல்ல, மொத்த டீமுமே எமோஷனல் ஆகிட்டாங்க. அந்த சீன் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு பாட்டு கொடுத்தாங்க. அந்த பாட்டோட வரிகளெல்லாம் தீபாவோட இத்தனை நாள் அந்த சீரியலில் ட்ராவல் பண்ணுறத பற்றி இருக்கும். அந்த பாட்டு கேட்க மனசு ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. அன்றைக்கிட்டே எனக்கு தூக்கமே இல்லை. அது வரைக்கும் கார்த்திகை தீபம் சீரியல் டீம் விட்டு போகிறத பற்றி அவ்வளோ பெருசாக தெரியல. அன்றைக்கி தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கண்டிப்பாக கார்த்திகை தீபம் சீரியல் டீமை நான் ரொம்ப தான் மிஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தீபா ட்ராக் பற்றி என்கிட்ட சொன்னப்போ தீபாவை சாகடிக்காதீங்க, கீதாவை சாகடிங்கன்னு சொன்னேன். அவங்க சேனல்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க. சேனல் தரப்பில் தீபா இறக்குற மாதிரி தான் சீரியல் வேணும்னு கேட்டாங்களாம். ஒரு ஆர்டிஸ்ட்டாக அவங்க என்ன எப்படி நடிக்க சொல்கிறாங்களோ அதை நான் நடிச்சாகணும். சிலர் ரொமான்டிக் சீன் என்னால் நடிக்க முடியலை, அதனால தான் கேரக்டரை முடிச்சு விட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, அப்படி இருக்கும்போது எனக்கு கடமை இருக்குது. நான் அதையெல்லாம் தெரிஞ்சு தான் இந்த துறைக்கு வந்திருக்கேன். எனக்கு ரொமான்டிக் சீன் பண்ணுறது எந்த பிரச்சனையும் இல்லை. சாரி, என்னால் அந்த சீன் பண்ண முடியாதுன்னெலாம் சொல்ல முடியாது. அவங்க சொல்கிறத கேட்கணும். இந்த இண்டஸ்ட்ரி தான் எனக்கு சோறு போட்டிருக்கு. நான் கர்ப்பமாக இருக்கேன், அதனால தான் சீரியல்லேருந்து வெளியிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மாதமாகும் போது நேரடியாக கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லுவேன். நான் சீரியல் விட்டு விலகிற அளவுக்கு எனக்கு எந்த ஹெல்த் இஷ்யூவும் இல்லை. உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்னால தான் தீபா கேரக்டர் இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. நான் வேறொரு புதிய சீரியலில் கமிட் ஆகும்போது கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். தயவுசெய்து வதந்திகளை பரப்பாதீங்க அப்படின்னு அந்த வீடியோவில் அர்த்திகா அவங்க பேசியிருக்காங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடாபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.